ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு வந்து மகாலய அமாவாசை. இந்த அமாவாசையில் என்ன சிறப்பு அப்படின்னா, எந்த ஒரு அமாவாசையும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா வருஷத்துக்கு 3 அமாவாசையில் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள். மாதம் மாதம் நீங்கள் அமாவாசைக்கு வந்து பண்ணலாம். அம்மா அப்பா, மாமனார் மாமியார் இப்படி இறந்து போனவங்களுக்கு நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க, திதி கொடுப்பாங்க. தர்ப்பணம் பண்ணி திதி கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னாலும் வருஷத்துக்கு இதை வர இந்த மாதிரி ஒரு பெரிய அமாவாசை நாளைக்கு வருது. மிகப்பெரிய ஒரு அமாவாசை, அது புரட்டாசி மாதம் வருதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சது அன்னதானம் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், காலங்காத்தால எழுந்து குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கா எல்லாமே சாதம் வந்து பண்ணணும், குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் பண்ணுவாங்க. எல்லோரும் வகை வகையாக வந்து பண்ணுவாங்க. வடை பாயசத்தோடு சாப்பாடு பண்ணி காக்கைக்கு வைப்பாங்க. ஏன்னா இறந்து போனவங்க வந்து சாப்பிட்டுட்டு போகிறதா ஐதீகம். அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வந்து கோயிலுக்கும் வந்து போயிட்டு போவாங்க, பெருமாள் கோயிலுக்கு போவாங்க. இது புரட்டாசி மாதம். இப்படிலாம் பண்ணலைன்னா என்ன ஆகும், நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா நம்ம குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நம்ம செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துருவோம். இப்படிலாம் செய்யலைன்னா என்ன ஆயிரும் பார்த்தாலாம். இப்படிலாம் செய்யலை அப்படின்னா வந்து குடும்பத்தில் வந்து சில குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், குழந்தை பிறக்காது, கல்யாணம் ஆகாது. இப்படி நிறைய பேர் முன்னோர்கள் சாபம் கேட்டால் சொல்லுவாங்க. முன்னோர்கள் நிறைய சாபங்கள் இருக்குது. அதனால தான் அந்த குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது, நல்ல காரியமே நடக்க மாட்டேது, சுபகாரியங்கள்லாம் தடைப்பட்டு போகுது அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சுபகாரியம் தடைப்பட்டு போனாலும் சரி, இல்லை கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, குழந்தை பிறக்கலை, இப்படி வந்து குடும்பத்தில் எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திதி கொடுத்தே ஆகணும். அமாவாசைக்கெலாம் வந்து கண்டிப்பாக திதி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பம் வந்து என்றைக்குமே நல்லாயிருக்கும். என்றைக்குமே வந்து பார்த்தா நமக்கு பிள்ளைகளுக்கு வந்து நிறைய வந்து பணங்கள் சேர்த்து வைக்கணும், நிறைய நகைகள் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படியே பாவத்தை வந்து எல்லாம் சேர்த்து வைங்க. கண்டிப்பாக பாவத்தை வந்து சேர்த்து வைக்காதீங்க. பாவத்தை அப்பப்போ நம்மளே வந்து முடிச்சிருங்க. ஏன்னா நாளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து பாவத்தை சேர்த்து வச்சா ரொம்ப பாவமாக இருக்கும். நம்ம வந்து அதனால் குழந்தைகளுக்கு வந்து புண்ணியத்தை முடிஞ்சால் வந்து குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சேருங்க. பாவத்தை வந்து சேர்க்காதீங்க. பணம் சேர்க்கணும், நகை சேர்க்கணும்னு நினைக்கும்போதே புண்ணியத்தையும் சேர்க்கணும்னு அப்படி புண்ணியம் சேர்க்காட்டாலும் பாவத்தை கண்டிப்பாக சேர்க்காதீங்க. நம்ம சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விசேஷத்தினதை நாளைக்கு வந்து பண்ணியே ஆகணும். அதனால் மறக்காமல் எல்லாருமே வந்து குடிச்சிட்டு சாப்பாடெலாம் வந்து பண்ணி காக்காய்க்கு வைங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தர்ப்பணம் பண்ணுறவங்க தர்ப்பணம் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணுங்கள். இந்த இது ரொம்ப விசேஷமான ஒரு புரட்டாசி மாதம் வர மகாலய நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.